அவர் சோஃபாரின் கடுமையான வார்த்தைக்கு வந்து யோபு பதில் பேசுறாரு. மனம் பதறி பேசவில்லை. நான் பேச போகிறேன், சகித்திருங்கள். நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள். அவருக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி நம்மளை வந்து பரியாசம் பண்ணுவாங்கங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. 16வது வசனத்துல துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாக என்கிறார். அப்படியா சங்கீதம் 1:1 கூட முதல் பாகத்துல துன்மார்க்கரின் ஆலோசனையை நம்ம வந்து விலக்கி நடக்கணுங்கிறத கர்த்தர் நமக்கு ஆலோசனையை தந்திருக்காங்க. யோபு 21:22. உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகும்? தேவன் வந்து நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர். அவருக்கு நீதியை பற்றி சொல்ல வந்து யாராலையுமே முடியாது. அறிவை பற்றி சொல்லவும் யாராலையும் முடியாது. அவரோட கரத்தின் கிரியை தான் நாம். அவருக்கு ஆலோசனை சொல்பவன் யார்? குயவன் கரத்துல உள்ள களிமண் போல நம்ம இருக்கிறோம். என்னை ஏன் இப்படி வணங்குகிறீர் என்று நம்ம யாருமே இயேசுவா பார்த்து நம்ம கேட்கவே முடியாது. அவர் கரத்துல வந்து அவர் கரத்துல உள்ள களிமண்ணை போல நம்ம இருக்கிறோம். அவர் கரத்துல மண்பாண்டம் கெட்டு போயிட்டு என்றால் அவர் திரும்ப அதை வணைவாரு. யோவான் 8:50 கூட நான் என் மகிமையை தேடுகிறதில்லை, என்னை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். தன்னை குற்றம் சாட்டினவர்களிடத்துல அவர் சொல்றாரு. மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல இவ்வாறு வந்து அவர் சொல்றாரு. அந்த யூதர்கள் வந்து அவரை குற்றம் சாட்டையில நான் என் மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியா சொல்றாரு. யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளை இட்டார் என்றார். வந்து எந்த இடத்துலயும் அவர் சுயமா பேசாம உபதேசிக்க வேண்டியது, அவர் சொல்ல வேண்டியது என்னங்கிறது பிதா அவருக்கு கட்டளை இட அவர் அப்படியே அதை செய்யறாரு. பிதாவின் சித்தம் செய்வதுதான் என் போஜனமா இருக்கிறது என்று சொல்லி அவர் வந்து நமக்கு சொல்றாரு. அப்படியா நம்மளும் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் நம்ம செய்வோம். நம்ம சுயமா எதுவும் செய்யாதபடிக்கு தேவனிடத்துல வந்து நம்ம எதையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. நீர் உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க ஏசப்பா. நமக்கு பரலோக ஜபத்துல அவர் தான் பரலோகத்துல உங்க சித்தம் செய்வது போல பூமியில எங்களிலும் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாகன்னு சொல்லிதான் நம்ம ஜெபிக்கிறோம். அப்படியாய் பிதாவின் சித்தம் செய்த இயேசுவை போல நம்மளும் எல்லா இடத்திலும் இயேசுப்பாவோட சித்தத்தை மாத்திரம் நம்ம செய்யறதுக்குன்ட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை செஞ்சோம்னா நம்மளை அவரை கடைசி வரை நம்ம கூட இருந்து எல்லா பகுதியிலையும் நம்மளை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிற. நம்ம போராட்டங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் மத்தியில தேவன் நிச்சயமாகவே நம்ம பக்கத்துல இருக்காரு, நம்ம கூட இருக்கிறார். நம்ம தனிமையா இருக்கோங்கிற எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 1 பேதுரு 1:17 கூட அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் நம்ம பயத்தோடு நடந்து கொள்ளணும்னு சொல்லி நமக்கு புத்தி சொல்றாரு. அப்படியாய் நம்ம பிதாவை தொழுது கொண்டு நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினா இங்கே பரதேச சஞ்சரிக்கும் அளவும் பயத்தோடு நடந்து கொள்ளணும்னு நம்ம சொல்றாரு. ரோமர் 9:13 அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. 14வது வசனம் வந்து ரோமர் 9:14 வசனம். ஆகையால் நம்ம என்ன சொல்லுவோம்? தேவனிடத்துல அநீதி ஒன்றென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. எவன் மேல் இரக்கமா இருக்க அவர் சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் நான் இரக்கமா இருப்பேன். எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன். நம்ம வந்து ஏசப்பாட்ட கேட்க முடியாது, ஏன் இப்படி செய்யறீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கவும் முடியாது. அநீதி உண்டுன்று நம்ம சொல்லவும் கூடாது. ஆகையால் விரும்புகிறனால் நல்ல ஓடுகிறான் நல்ல இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து வந்து உருவாக்கினவனை நோக்கி நீ ஏன் என்னை இப்படி உண்டாக்கினேன்னு சொல்லி நம்ம சொல்லலாமா? ரோமர் 9:19 அப்படியா சொல்லியிருக்கிறது. 20வது வசனத்துல உருவாக்கப்பட்ட வஸ்து வந்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினேன்னு சொல்லி சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் வந்து ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும், அந்த குயவன் தான் அந்த பாத்திரத்தையே செய்யறாரு அந்த களிமண்ல. ஆனா ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல அவருக்கு அதிகாரம் இல்லையோ? அந்த மண்ணை அவர் நம்மளை உண்டாக்கி படைத்தவருக்கு நம்ம மேல அதிகாரம் இருக்கு. நம்மளை எப்படினாலும் அவர் நடத்தலாம். அவர் உண்டாக்கிய ஒவ்வொரு பாத்திரமாகிய நம்மளையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா அவர் வந்து பயன்படுத்துவாரு. அவர் ஊழியத்துக்கென்று பயன்படுத்தும் போது எல்லாரையும் ஒரே மாதிரி பயன்படுத்தல, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா அவர் வந்து நம்மளை பயன்படுத்துவாரு. தம் மகிமைக்காக எத்தனமாக்கிய கிருபா பாத்திரங்கள் மேல்
தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கனை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? அதாவது ஒரு கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர் தெரியப்படுத்தும்படிக்கு அவர் என்ன செய்றார்? நீடிய சாந்தத்தோடு பொறுமையா இருக்கிறாரு. நம்ம மேல புறஜாதியிலிருந்து தான் நம்மளை அவர் அழைத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவனா இருக்கிறபடினால அவரை என்றென்றைக்கு நம்ம ஸ்தோத்தரிப்போம். ஏசாயா 14 கூட அப்படியா 14:11 வசனம், உன் ஆடம்பரமும் உன் வார்த்தைகளின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் விழுந்தாயே, வானத்தில் இருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழவிட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இப்படி அந்த லூசிஃபர் தேவனுக்கு மேல நான் வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேல என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொல்லி தேவனுக்கு மேல உயர்த்த யாராலுமே முடியாது. நான் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்துல நான் வீற்றி இருப்பேன். அப்படி அவன் நினைச்ச மாத்திரத்துல தேவன் அவனை பாதாளத்துல தள்ளிட்டாரு. அப்படியா தேவனுக்கு மேல உன்னதங்களுக்கு நான் ஏறுவேன்னு சொன்ன அந்த லூசிஃபரை எப்போதும் நம்ம கண் முன்னால வைப்போம். தேவனுக்கு முன்னால நம்மளை உயர்த்த யாராலுமே ஆகாது. அந்த இன்னைக்கு சொன்ன வசனத்தின்படி நம்ம யோபு 21:22 உயர்ந்தோரை நியாயந்திக்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகும்? நம்ம தேவனுக்கு ஆலோசனை சொல்லவும் நம்ம எந்த இடத்துலயுமே நம்ம பாத்திரமே அல்ல, நம்ம தூசி குப்பை. நம்ம எளிமையும் சிறுமையும் நம்ம மேல அவர் நினைவு வைத்திருக்கிறார், நம்மளை நடத்துகிறார், நம்மளோட பாவத்துல இருந்து ரட்சித்து தம்மளது விலையேறப்பட்ட ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு இவ்வளவாய் நம்மளை ரட்சித்து அபிஷேகித்து தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டதுக்காக அவருக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லிதான் எஸ்பா நம்மளை சொல்லியிருக்காங்க. அப்படியா என்றென்றைக்கும் நம்ம அவருக்கு முன்னால நம்ம தாழ்ந்து பணிந்து அவருடைய நாமத்தை நம்ம தொழுந்து கொள்கிறவர்களாக இருப்போம். ஆமென். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. நல்ல தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்ல ஐயா சிறுமையும் எளிமையுமான எங்கள் மேல் நினைவா இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைக்கு பலனே, எளியவனுக்கு திடனே, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமே, வெயிலுக்கு ஒதுங்க நிழலும் ஆனவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா உண்மை துதிக்கிறோம் ஐயா. இப்படி நீர் எங்களை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஏமாத்திர ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை, தூசி குப்பை என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே எங்களை நாங்கள் ஆண்டவரே தரை மட்டுமாய் தாழ்த்துக்கிறோம் ஐயா. தகப்பனே உண்மை துதிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே மனுஷர் மத்தியில் தம்முடைய வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை நிறை பூரணமே என்று சொல்லி ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் ஐயா. என்றென்றைக்கு நாங்க துதியுடனே உம்முடைய வாசல்ல நிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. அப்படியாய் அதிகாலையில் ஆண்டவரே நாங்க துதிக்கும் துதியை எங்க வாய் உண்மை உயர்த்தும் பாட்டை எங்க வாயில வச்சிருங்க ஏசப்பா. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி ஐயா உண்மை துதிக்கிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்ல ஐயா தேவன் நீதி நியாயத்தையும் செய்கிற தேவன் ஆண்டவரே, உயர்ந்தவரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவு உணர்த்த யாரால
விடுதலாகும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த சிறு பகுதியில் ஆண்டவரே தகப்பனே எங்களை பகிர்ந்து கொள்ள கிருபை செஞ்சீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் நியாயாதிபதி ஐயா, நீதியின் தேவன் ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்ந்தவராய் எங்களை நோக்கி கண் நோக்கி பார்க்கிறரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க உங்களுடைய கரத்துல ஆண்டவரே களிமண் போல இருக்கிறோம் ஐயா தகப்பனே. நீர் உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வணைஞ்சிடுங்க ஏசப்பா. உங்க சித்தம் எங்களுக்குள்ள செய்யப்படட்டும் ஐயா. நீங்க ஆண்டவரே அப்படியா எங்களை சிநேகிக்கிற தேவனா இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உங்களுடைய தம்முடைய மகிமைக்கு எத்தனமாக்கிற கிருபா பாத்திரங்கள் மேல ஆண்டவரே தகப்பனே நீங்க உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும் படிக்க ஆண்டவரே தகப்பனே எங்கள் மேல ஆண்டவரே நீர் எவ்வளவு ஆண்டவரே நீடிய சாந்தத்தோடு பொறுமையா இருக்கிறீர் ஐயா தகப்பனே. குறைவுள்ளவர்கள் ஆண்டாரு தகப்பனே நாங்கள், ஆனாலும் கூடவே இருந்து எங்களை ஒவ்வொரு நாள் வழிநடத்துகிறதே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள்ல ஐயா ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு பேருக்கு ஒவ்வொருவரையும் ஐயா நீங்க தகப்பனே தாகத்தோடு வந்து காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தகப்பனே உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. அவங்க தேவைகளை நீர் சந்தியும் ஐயா தகப்பனே. நீர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருந்த ஆண்டவரே எந்தெந்த பகுதியில் அவங்களுக்கு நீதி தேவைப்படுதோ என் தேவனே நீர் நியாயம் தீர்க்கிற தேவன் ஆண்டவரே. நெருந்த நாளிலே முறியாமலும் மங்கேறிய திரீரை அணையாமலும் இருக்கிற எங்கள் தகப்பன் ஆண்டவரே. இந்த நாள்ல ஐயா தகப்பனே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீதி கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. குடும்பங்களிலும் தகப்பனே அப்படியா வேலை பார்க்கிற ஸ்தலத்திலும் பிள்ளைகள் படிக்கும் ஸ்தலத்திலும் தகப்பனே கல்லூரியிலும் தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே என்ன நியாயம் கிடைக்கணுமோ அதை நீங்க நியாயத்தின் நியாயாதிபதியா இருந்த ஆண்டவரே, நீதியின் தேவனா இருந்த ஆண்டவரே தகப்பனே அவங்க விளைச்சலை நீங்க வர்த்திக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. அவங்க பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் பிரயாசங்களை அடுத்தவர்கள் கொள்ளையிட்டு கொண்டு போய்விடாது படிக்க ஆண்டவரே, சத்துரு கொள்ளையிடாது படிக்க என் தேவனே அவங்கவுங்க கையின் பிரயாசத்தை அவங்க சாப்பிடும்படிக்கு நீங்க அனுக்கிரகம் பண்ணுங்க ஏசப்பா. கிருபை தாங்க ஆண்டவரே. பிள்ளைகள் போடுற எஃபர்ட்டுக்கு அவங்களுக்கு பயன் கிடைக்கணும் ஆண்டவரே. அந்த பலனை அடுத்தவங்க திருடிடாத படிக்க ஆண்டவரே, சாத்தான் திருடி கொண்டு போயிடாது படிக்க என் தேவன் ஐயா ஒவ்வொருவரோடும் இருந்த ஆண்டவரே நீங்க ஐயா பிள்ளைகளை பாதுகாத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறேன். நாணத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. என் தகப்பனே நீங்க வளர்ந்தது போல நாணத்திலும் பக்தியிலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தெய்விலும் எங்க பிள்ளைகள் தகப்பனே அப்படியா எங்க பிரேயர்ல உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா தகப்பனே பெரியவர்கள் முதல் ஐயா முதியவர்கள் முதல் சிறிய பிள்ளைகள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் இன்று பிறந்த குழந்தை வரைக்கும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் நாணத்தினால் நிரப்பும் ஆண்டவரே தகப்பனே அப்படியா ஐயா நீர் பாதுகாக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல ஆண்டவரே எங்க காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்துல இருக்கிறது ஐயா. நீர் நடத்தும் ஆண்டவரே தகப்பனே. உங்களுடைய நீதியின் வலது கரத்தினாலே எங்களை தாங்கி பிடித்து நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.